ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசம் சாதம் வச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது குழம்புக்கு வந்து வெறும் ரசம் மட்டும் வச்சு இந்த கூட்டு வச்சு பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்கும். வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் சீரகமும் 2 கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுடலாம். இதில் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வெங்காயமும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும்போது 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணுங்க. அந்த பழத்தெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி இல்லாதவங்க குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்து அதையும் இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா மசிச்சு வதக்கி விட்டுடுங்க. லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு வதக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை 1-2 மசிச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சுட்டு நல்லா 1-2 மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, ஓரளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் உப்பு அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இஞ்சி சைஸ் வந்து ஒரு துண்டு அளவு கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. பத்தை இல்லைன்னா 3 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கூட்டு வந்து நல்லா தண்ணியில் ஓரளவுக்கு வற்றிட்டு மசாலாலாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த கூட்டோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு ரசம் சாதம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இது வந்து மதுரை சைடு ரொம்பவே ஃபேமஸாக செய்வாங்க. வெறும் ஒயிட் ரைஸ் வச்சு அது கூட இந்த கூட்டை போட்டு பரட்டி சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு கூட்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது சூடாக சாதத்தில் ஒரு கரண்டி அளவு போட்டு சாப்பிட்டோம், அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலாவை நீங்களும் எப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.